ராகினி வந்து வீடியோவில் பார்க்குறாங்க. பார்த்து அதிர்ச்சியோட என்னப்பா இது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்னம்மா பண்ணுறது, வந்து இவனோட அப்பா அம்மாவே ஒத்துக்கும்போது நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், என் தங்கச்சி வீட்டுக்காரர் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னையே இந்த கல்யாணத்தை விட்டு துரத்துறாங்க அப்படின்னோடனே, என்னப்பா இது நீங்கள் எவ்வளோ பேசி பார்த்தீங்களா இல்லையாப்பா அப்படின்னு பேசி பார்த்தம்மா, அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, என்ன பண்ண தெரியல, இல்லைப்பா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுப்பா, என்னால் தாங்கிக்க முடியலப்பான்னொன்னே, வேறு வழி இல்லாமல் தாங்கின்னு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து நிவின் வந்து தாலி கட்டுறதுக்காக தாலியை வந்து கையில் கொடுக்குறாங்க. கெட்டி மேலே கெட்டி பண்ணுறாங்க. நிவின் தாலி கட்டும்போது அமைதியாக இருக்கார், கட்ட மாட்டேங்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ நிவின் வந்து இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே கிடையாது, என் மனசு ஃபுல்லாக காவேரி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகள் எல்லாமே வந்து அவர் மனசில் வருது. அவர் முதல்ல காவேரி மீட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து அவர் பழகினது, லவ் சொன்னது அவங்களுக்கு, அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சது எல்லாமே ஞாபகத்தில் வருது. காவேரி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அவள் தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கும்போது நான் எப்படி வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு இந்த கல்யாணத்தை சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு அழுது அப்படியே மனசு கலக்கத்தோடையே வந்து என்ன மாப்பிள்ள பார்த்துட்டே இருக்கீங்க, தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்படியே விஜய் பார்த்து முறைக்கிற காவேரியை பார்த்துக்கிட்டு அப்படியே மனசு இல்லாமல் வந்து அழுதுகிட்டே வந்து நிவின் வந்து யமுனா கழுத்தில் தாலி கட்டுறாரு. அடுத்து வந்து யமுனாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. அப்படியே வந்து யமுனாவை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, பக்கத்துலேயே வராங்க காவேரி. காவேரியை பார்த்து அப்படியே வந்து ஏங்குறாரு நிவின். அப்படியே தாங்கிக்க முடியாமல் மனசு வெறுத்து யமுனா கழுத்தில் தாலியும் கட்டி முடிச்சிடுறாரு. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பூ போட்டு. அடுத்து வந்து ராகினியால் தாங்கிக்கவே முடியல, இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ஃபோனை வைங்கப்பா, உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இங்கே ராகினி வந்து அழுதுட்டுருக்காங்க. அவளோட நான் பெரிய ஆள் நினச்சினேன், இப்போ தானே தெரியுது அவளோட நான் கேவலமானவள் ஆகிட்டேனா, அந்த நிவின் வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டேன், அந்த யமுனாவை போய் இல்லை என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப வந்து எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் சரி அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விஜய் சொன்னதால் நிவினும் வந்து யமுனாவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட நிவினோட அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள் டி அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து அப்படியே யமுனாவை கட்டி பிடிச்சாங்க. யமுனா வந்து அவங்க மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் மாமா, நீங்கள் இல்லைன்னா கல்யாணம் நடந்திருக்காது, ரொம்ப நன்றி மாமான்றாங்க. பரவாயில்லம்மா, நீ இங்கே நல்லா இருக்கணும், நீ அதான் எனக்கு முக்கியம், என் மச்சின்ச்சி நல்லா இருக்கணும், நான் விருப்பப்பட மாட்டேனா, என் மச்சின்ச்சி விருப்பத்துக்காக தான் அது கல்யாணம் நடந்தது அப்படின்னா அப்படியே பார்த்து நிவின் முறைக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து நிவினை பார்க்குறாங்க, நிவின் காவேரி பார்க்குறாங்க, அமைதியாக இருக்காங்க 2 பேரும். அடுத்து நிவினால் தாங்கிக்க முடியல அப்படியே நிற்கிறாரு. அதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு இல்லை, நான் போகலாமா அப்படின்னு. எங்கே மாப்பிள்ள பார்க்குறீங்க, இன்னும் வந்து பாதி பிரச்சனை கூட ஒன்றும் முடியலையே, பெரிய பிரச்சனை ஒன்று வீட்டில் காத்துட்ருக்கு, காவேரியோட வீட்டில் எல்லாருக்கும் தெரியாதுல்ல, அப்போ அதெல்லாம் தெரியணும்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சரிடா நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு நிவினோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. எங்கே நீங்கள் கிளம்ப பார்க்குறீங்க, நீங்களும் கிளம்புனா அப்புறம் காவேரி வீட்டை யார் சமாளிக்கிறது, அதுக்கு நாங்களா கிடச்சோம், அவங்க வீட்டுக்குலாம் எங்களால் வர முடியாது, அவங்க வீட்டுக்கு நீங்கள் வரணும், எங்கள் வீட்டுக்கு வாங்க, பிரச்சனைலாம் முடிச்சுட்டு தான் எல்லாருமே கிளம்ப வேண்டியது இருக்கு, யாரும் இங்கே கிளம்ப முடியாது, வேணா வந்து அதோ நிற்கிறாரே உங்கள் பசுபதி, அவர் வேணா பசு, நீங்கள் வேணால் கிளம்புங்க, ஏங்க நீங்கள் வந்தால் 3 மடங்கு பிரச்சனை உருவாகும் அப்படின்றாரு. அதை பார்த்து பசுபதி வந்து முறைக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு, அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்காரு. உடனே வந்து சரி நாங்கள் கிளம்புறோம், அதெல்லாம் ஒன்றும் கிளம்ப முடியாது, எல்லோரும் வாங்க, முதல்ல அங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் யாரானாலும் வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்படியே மனசு கலங்கி அப்படியே நிற்கிறாங்க. என்ன காவேரி, உன் தங்கச்சி கூட நீயே இருந்தால் எப்படி, அவங்க தங்கச்சியை அவங்க மாப்பிள்ளை கூட அனுப்பிச்சுவி, அதை விட்டு நீ பக்கத்தில் நிற்கிற, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீ வா என் பக்கத்தில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பிடிச்சி இருக்கிறாரு விஜய். இதை பார்த்து நிவினுக்கு கோவமாக வருது. சரிங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே யமுனா சந்தோஷமாக இருக்காங்க, நிவினையே பார்க்குறாங்க. நிவின் முகத்தை பார்த்து, நிவின் என்கிட்ட பேச மாட்டீங்களா, நிவின் என் மேலே கோவமாக இருக்கீங்களா, அதனால தான் பேச மாட்டேங்கிறீங்களா, ஏன் நிவின் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எப்பவும் போல் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்குற நிவினுக்கு கடுப்பாகுது. உன்னை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. நீங்கள் வந்து என்கிட்ட பேசலன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல நிவின், ஏன் நிவின் அப்படின்றாங்க. உடனே வந்து அங்கே போயிட்டு விஜய் வந்து இருமா பேசுவார், பேசாமல் எங்கே போயிட போகிறார் மாப்பிள்ளை, எல்லா வீட்டுக்கு வந்தோடனே பேசி தானே ஆகணும், வேறு வழி இல்லையே, உங்ககிட்ட பேசாமல் யார்கிட்ட பேச போகிறாரு அப்படின்னோடனே இன்னும் முறைக்கிறாரு நிவின். அப்படியே பார்த்து அப்படியே முறைச்சிட்ருக்காரு விஜயை. சரி முறைக்காதீங்க, நம்ம போகலாம் வாங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து புரோகிதர் வந்து நிற்கிறார். அந்த புரோகிதருக்கு வந்து என்ன புரோகிதரே, இப்போ உங்கள் சந்தேகம்லாம் தீர்ந்துருக்குமே, கல்யாணம் வந்து முடிஞ்சிச்சுல அப்படின்னா ஓகேங்க அப்படின்றாரு. சரி இந்தாங்க, நேற்று வந்தீங்க, காத்துட்டு இருந்தீங்க, இன்றைக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கீங்க, அதுக்காக டபுள் பேமெண்ட் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொடுக்குறாரு. புரோகிதர் ரொம்ப சந்தோஷமாக வந்து நல்லா இருக்கணுங்க அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பசுபதி பார்த்துட்டு என்ன பசு நீ இன்னுமா கிளம்பல, நீங்கள் கிளம்பியிருப்பீங்கன்னு நினச்சினே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கலாய்க்கிறாரு. பசுபதி டென்ஷன் ஆகுறாரு. இதை பார்த்து இதோட முடியுது.